ஜிஎஸ்டி, கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். இப்போது கூட்ஸ்னால் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு திங்கை வந்துட்டு ஒரு பிளேஸ்லேருந்து அனதர் பிளேஸ்க்கு மூவ் பண்ணுறது பேர் தான் கூட்ஸ். கூட்ஸ் டஸ் நாட் இன்க்ளூட் மணி அண்ட் செக்யூரிட்டிஸ். இப்போது செக்யூரிட்டிஸ்னால் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஷேர்ஸ், ஸ்டாக்ஸ் அண்ட் டிபெஞ்சர்ஸ். சர்வீசஸ்னால் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கூட்ஸை தாண்டி இருக்கிற எல்லாமே, அதாவது மணி அண்ட் செக்யூரிட்டிஸ். செக்யூரிட்டிஸ்னால் என்ன நம்ம முன்னவே பார்த்துட்டோம். ஜிஎஸ்டி வந்து எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 1st July 2017. எனிவேஸ் 1st July 2017 அப்போது எல்லா இன்டைரக்ட் டேக்ஸையும் ரிமூவ் பண்ணியிருக்காங்க அண்ட் introduced a new indirect tax called GST. ஜிஎஸ்டி எதுக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம இந்தியா ஃபுல்லாக ஒன் நேஷன் ஒன் டேக்ஸ் அப்படிங்கிற கான்செப்டை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக தான் ஜிஎஸ்டி கொண்டு வந்திருக்காங்க. ஜிஎஸ்டி பார்த்துக்கிட்டிங்கன்னா சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, யூஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டின்னு 4 டைப்ஸ் இருக்குது. சிஜிஎஸ்டினா சென்ட்ரல் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். இந்த டேக்ஸ் வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் கலெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. இது எந்த மாதிரி டிரான்சாக்ஷன் அப்போனா இன்ட்ரா ஸ்டேட் டிரான்சாக்ஷன். இப்போது இன்ட்ரா ஸ்டேட் டிரான்சாக்ஷன்னா என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சப்ளை வித்தின் த சேம் ஸ்டேட். இப்போது ஒரு கூட்டை வந்து நம்ம ஒரே ஸ்டேட்டுக்குள்ளே சப்ளை பண்ணால் அது பேர் இன்ட்ரா ஸ்டேட் டிரான்சாக்ஷன். எஸ்ஜிஎஸ்டி அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்டேட் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். யூஜிஎஸ்டி அப்படின்னா என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா யூனியன் டெரிட்டரி கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். இந்த 2 டேக்ஸும் ஸ்டேட் கவர்மெண்ட்டாலேயும் யூனியன் டெரிட்டரி கவர்மெண்ட்டாலேயும் கலெக்ட் பண்ணப்பட்டது. ஐஜிஎஸ்டி அப்படின்னா என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்டகிரேட்டட் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். இந்த டேக்ஸ் எப்போ கலெக்ட் பண்ணியிருக்கேன்னா இன்டர் ஸ்டேட் டிரான்சாக்ஷன் அப்போ கலெக்ட் பண்ணியிருக்கு. இன்டர் ஸ்டேட் டிரான்சாக்ஷன் அப்படின்னு என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கூட்ஸை வந்துட்டு ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு மாற்றுறது இன்டர் ஸ்டேட் டிரான்சாக்ஷன். இப்போது நம்ம இன்ட்ரா ஸ்டேட் டிரான்சாக்ஷனை கிளியராக பார்க்கலாம். இதில் ஜிஎஸ்டி 18% கொடுத்துருக்கு. ரேட் ஆஃப் சென்ட்ரல் ஜிஎஸ்டி அதாவது சிஜிஎஸ்டி பார்த்துக்கிட்டிங்கன்னா 9% கொடுத்துருக்கு. எஸ்டிஎஸ்டி பார்த்துக்கிட்டிங்கன்னா 9% கொடுத்துருக்கு. அப்போது இன்ட்ரா ஸ்டேட் டிரான்சாக்ஷன் அப்போது ஜிஎஸ்டி வந்துட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஈக்குவலாக டிவைட் பண்ணப்பட்டிருக்கு. ஆனால் ஐஜிஎஸ்டி பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்குது. ஏன்னா ஐஜிஎஸ்டி வந்துட்டு இன்டர் ஸ்டேட் டிரான்சாக்ஷன் அப்போ தான் கரெக்ட் பண்ணப்படுது. இப்போது இன்டர் ஸ்டேட் டிரான்சாக்ஷன் பற்றி பார்க்கலாம். இதில் ரேட் ஆஃப் ஜிஎஸ்டி 18% இருக்குது. சிஜிஎஸ்டியும் எஸ்ஜிஎஸ்டியும் நல்லா இருக்கும். ஏன்னா இது இன்டர் ஸ்டேட் டிரான்சாக்ஷன். ஆனால் ஐஜிஎஸ்டி பார்த்துக்கிட்டிங்கன்னா 18% இருக்கும். இதில் சிஜிஎஸ்டிக்கும் எஸ்ஜிஎஸ்டிக்கும் டேக்ஸ் போகாது. எனவே ஐஜிஎஸ்டிக்கு மட்டும்தான் 18% ஃபுல் டேக்ஸும் அப்படியே போகும். Hello everyone, this is for class 10 ICSE syllabus Unit 1 Commercial Mathematics Chapter 1 GST Goods and Service Tax. ஒரு ஜஸ்ட்டு ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் பார்த்துடலாம். ஜிஎஸ்டி அப்படிங்கிறது காமனாக நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு வேர்ட். கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், ஒன் நேஷன் ஒன் டேக்ஸ் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் ஜிஎஸ்டி வந்து இப்போது நியூவாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கான வரி. ஸோ இட் இஸ் an indirect tax or consumption tax used in India on supply of goods and services. இது வந்து ஒரு காம்ப்ரிஹென்சிவ் டேக்ஸ். எதெல்லாம் சப்மர்ஜ் ஆகும் அப்படின்னா கஸ்டம் டியூட்டி, சர்வீஸ் டேக்ஸ், வேல்யூ ஆடட் டேக்ஸ், தென் லாட்ரி டேக்ஸ், இந்த மாதிரி நிறைய டேக்ஸ் இருக்குது. இது எல்லாமே ஒரு காம்ப்ரிஹென்சிவாக டோட்டலாக வரக்கூடிய அந்த டேக்ஸை தான் நம்ம ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்கிறோம். ஒன் நேஷன் ஒன் டேக்ஸ். இதில் என்ன கைண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா இன்ட்ரா ஸ்டேட் சேல்ஸ், தென் இன்டர் ஸ்டேட் சேல்ஸ். அதை ரிகார்ட் பண்ணி இன்ட்ரா ஸ்டேட்
ஜிஎஸ்டி, இன்டர் ஸ்டேட் ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லி வரும். இன்ட்ரா அப்படின்னா வித்தின் ஸ்டேட், சேல்ஸ் ஆஃப் கூட்ஸ் இந்த சேம் ஸ்டேட். தமிழ்நாடுனா தமிழ்நாட்டுக்குள்ளேயே ஒரு பொருளை வாங்கி தமிழ்நாட்டுக்குள்ளேயே சேல் பண்ணுறது தான் இன்ட்ரா. ஸ்டார்டிங்கில் ஏபிசிடி இருக்கு இல்லையா, ஸ்டார்டிங்கில் வர்றதுனால நம்ம அந்த வித்தின் ஸ்டேட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்க. ஏன்னா ஏக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமில்ல, ஃபஸ்ட்டு அப்படின்னு வர்றப்போ நம்ம ஸ்டேட்டு நம்ம தமிழ்நாடு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுட்டு அந்த இன்டர் அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்ஸு கெட் கன்ஃபியூஸ்டு. ஸோ ஏ ஃபார் ஃபஸ்ட் லெட்டர், ஸோ நம்ம ஸ்டேட்டுங்கிறது ஒரு ஃபஸ்ட்டாக நினச்சிட்டு இந்த இன்ட்ரா அப்படிங்கிறத யூ கேன் கீப் இன் மைண்ட். தென் இன்டர் மீன்ஸ் ஃப்ரம் ஒன் ஸ்டேட் டு அதர் ஸ்டேட்டு. இப்போது டெல்லியிலேருந்து நமக்கு வேறு மத்திய பிரதேஷ் இந்த மாதிரி வர்றப்போ அதை யூனியன் டெரிட்டரி, பாண்டிச்சேரி அப்படிங்கிறது யூனியன் டெரிட்டரி, ஸ்டேட்டு எல்லாத்துக்கும் சேமாக சொல்லக்கூடியது வந்து இன்டர் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா மார்க்டு ப்ரைஸு. மார்க்டு ப்ரைஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு பிகினிங்கில் வைக்கக்கூடிய ஒரு ப்ரைஸு, அதில் டேக்ஸ் எல்லாம் எதுவும் வராது. தென் டிஸ்கவுண்ட், ரிடக்ஷன் டு த மார்க்டு. இப்போ மார்க்டு ப்ரைஸ் 100 அப்படின்னு இருக்கும். செல்லிங் ப்ரைஸ் வந்து ஒரு 90 rupees அப்படின்னு இருக்கும். பார்த்திங்கன்னா அந்த ஆர்டிக்கலில் அது போட்டிருக்கும். அப்போ டிஸ்கவுண்ட் எவ்வளவு? 10 rupees. ஸோ ரிடக்ஷன் டு an ஆர்டிக்கல், மார்க்டு ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸு. ப்ராஃபிட் எஸ்பி மைனஸ் சிபி, லாஸ் சிபி மைனஸ் எபி, ப்ராஃபிட் பர்சன்ட், லாஸ் பர்சன்ட். ஸோ நவ் வி சி ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டியில் சென்ட்ரல் ஜிஎஸ்டி, ஸ்டேட் ஜிஎஸ்டி ஆர் யூனியன் டெரிட்டரி ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ சென்ட்ரல் ஜிஎஸ்டிங்கிறப்போ என்ன வரும் அப்படின்னா இன்ட்ரா. இன்ட்ரா மீன்ஸ் வித்தின் ஸ்டேட். திஸ் இஸ் வித்தின் ஸ்டேட் மீன்ஸ் ஸ்டேட்டுக்குள்ளேயே நம்ம சேல் பண்ணுறப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தானே போகும். ஒய் ஷுட் இட் கோஸ் டு சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னா ரூல்ஸ் எப்படி அப்படின்னா ஒரு 18% இருக்குது அப்படின்னா அதில் 9% வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் அனதர் 9% ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் போகும். இந்த ரூல் ஒன்லி ஃபார் இன்ட்ரா டிரான்சாக்ஷன். ஸோ ஃபார் சென்ட்ரல் 50%, ஸ்டேட் ஆர் யூனியன் டெரிட்டரி 50%. அடுத்தது வந்து இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி. இது ஆக்சுவலாக இது வந்து சென்ட்ரல் தான், பட் அந்த சென்ட்ரலே ஒரு ஸ்பெஷல் கேஸ். அதாவது பெனிஃபிஷரி போத் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் ஆஸ் பர் லா. ஒரு குறிப்பிட்ட ஆர்டிக்கல் இந்த லா படி அந்த கேட்டகரியில் வருது அப்படின்னா பெனிஃபிஷரி 2 பேருமே சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் எது இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டியில் சொல்கிறோம். அது அந்த ஒரு குறிப்பிட்ட லாவில் அது கன்சிடர் ஆகணும். அப்படி இல்லைன்னா டோட்டலாக 100% வந்து இந்த இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டியில் போயிடும், ஸ்டேட்டுக்கு கிடைக்காது. அடுத்தது பார்த்திங்கன்னா எதுவுமே மென்ஷன் பண்ணல, இன்ட்ரா இன்டர் எதுவுமே மென்ஷன் பண்ணல அப்படின்னா நம்ம இன்ட்ரா அப்படிங்கிறத எடுத்துக்குவோம். இன்ட்ரானா என்ன? வித்தின் ஸ்டேட். இது வந்து ஒரு சின்ன சார்ட்டு. ஜிஎஸ்டி ஃபார் சென்ட்ரல் 50%, ஸ்டேட் 50% equally deposited in the respective account. This is within state. A for அதை வந்து ஞாபகத்தில் வச்சுக்க இன்ட்ரா. தென் இது வந்து ஏற்கனவே சொல்லிட்டேன், இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி டோட்டலாக 100% வந்து இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுன்னு நினைக்க வேண்டாம். இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இன்டகிரேட்டட் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட பிரிவு இருக்குது, அந்த பார்ட்டுக்கு வந்து இந்த 100%ம் போயிடும், ஸ்டேட்டுக்கு இருக்காது. எப்போ ஸ்டேட்டுக்கு இருக்கும் அப்படின்னா அந்த ஏற்கனவே சொல்லிட்டேன் அண்டர் சம் கன்சிடரேஷன் இட் இஸ் பார்ட்லி divided in given to state also. So whereas inter means from one state to another state. இது ஒரு சின்ன tabular column. Intra within state 50%, 50%, then inter from one state to another. So hello students, if it is useful please share it to your friends. So in the next class we are seeing exercise 1A, page number 6 உங்கள் புக்கில் இருக்குது. தேங்க்யூ.